போன வீடியோக்கு எல்லாருமே நான் நினச்சதோட அதிகமாகவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ சமீப காலமாக யூடியூப்பை திறந்தாலே பிரியாணி மேனுக்கும் இர்சானிக்கும் நடந்த கிளாஸ் தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நானும் இந்த டாப்பிக்கை ஆரம்பத்தில் அவாய்ட் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். அப்புறம் என்ன நீங்க வந்த இது எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ரெண்டு பேரில் யார் உண்மையை சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ரெண்டு பேர்ட்டையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. அதனால் அது என்னென்னங்கிறத மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மேனுங்கிற யூடியூபர் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் இர்ஃபான் வியூக்கு அகேன்ஸ்டாக ஒரு 4 பாயிண்ட்டை கிளைம் பண்ணுறாரு. இர்ஃபான் வியூ அன்ஹைஜீனிக்கான ஃபுட்டை அவரோட வியூவர்ஸுக்கு ப்ரமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பிரியாணி மேன் வைக்கிற ஃபர்ஸ்ட் கிளைம். இது உண்மையான்னு பார்த்தா உண்மைதான். ஆனால் எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் கடையும் அப்படி இல்லை. ஒரு சில நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கணும். பிரியாணி மேன் வைக்கிற செகண்ட் அக்யூசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் வியூ அவரோட வீடியோவில் ஒரு ஹோட்டலை ப்ரமோட் பண்ணி போட்டிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருந்து கெட்டு போன சில உணவுப் பொருட்களை உணவுத்துறை அதிகாரிகள்லாம் பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் இர்ஃபான் வியூக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் ரிவ்யூ பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அந்த மாதிரி கெட்டு போன பொருள் தான் எடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவர் ரிவ்யூ பண்ண போகிறப்ப அவங்க மேபி எல்லாமே ஆம்பியன்ஸ் எல்லாமே அவங்க நல்லா வச்சுருந்துருக்கலாம்ல. அதை பார்த்து கூட ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கலாம், இங்கே நல்லா இருக்குங்க போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நாள் கழிச்சு கெட்டு போன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்ததுக்கு அவர் என்ன பண்ணுவார்? இன்னொன்று நம்ம உரம்னு தெரிஞ்சுட்டு ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறாங்க. நாங்கள் போகும்போது நல்லா இருக்குது ஃபுட்டு. சீரியஸ் இதுக்கு எல்லாரும் இர்ஃபான் வியூ போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னால் தான். எப்படி இந்த பையன் அவனை இப்படி ஆக்டிவ் பண்ணணும்னு நான் பேசுறேன். நீ நான் இர்ஃபானோட ஃபேன் பாய்லாம் இல்லைங்க, சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன். தேர்டாக வைக்கிற அக்யூசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிவீல். ஜெண்டர் ரிவீல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லீகல். ஆனால் இவர் ஜெண்டர் ரிவீல் இந்தியாவில் பண்ணியிருக்க மாட்டார், துபாய் போய் பண்ணியிருப்பாரு. சாமர்த்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம். இவரை பார்த்து இவரை மாதிரியே எல்லாருமே துபாய் போய் ஜெண்டர் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூ பண்ணது ரொம்பவே தப்பு. அக்கிரமா எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா கப்புள் விளாகர்ஸ் அதிகமாகவே இருக்காங்க. இவரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் துபாய் போய் ஜெண்டர் ரிவீல் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல. இந்த ஜெண்டர் ரிவீல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாருமே தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க யாருமே இதை ஃபர்ஸ்டே சொல்லவே இல்லை. இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேசி வீடியோ போடுறாங்க. இது தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரியாணி மேன் ஃபோர்த்தாக வைக்கிற அக்யூசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் ரன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இர்ஃபான் வியூ காரில் போய்கிட்டு இருக்கப்ப எதிர்பாராதமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இவர் ஹிட் அண்ட் ரன் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரியாணி மேன் சொல்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூ அவரோட வீடியோவில் ஒரு ப்ரூஃபை காட்டியிருப்பார். என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டைம் லைன். இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தானா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. A2Dங்கிற யூடியூப் சேனலும் கூகுள் டைம் லைனை எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜிபிஎஸ் டைம்லைன் சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஜிபிஎஸ் டைம்லைன் பிரியாணி மேன் சொன்ன மாதிரி எடிட் பண்ணக்கூடியது தான். பிரியாணி மேன் சொன்னது கரெக்ட் தான். அது ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் இர்ஃபான் வியூவை பற்றி மட்டும்தான் பார்த்தோம். இர்ஃபான் வியூ மேலே இவ்வளோ கிளைம் வச்சார்ல பிரியாணி மேன், அவரை பற்றி நம்ம எதுவுமே பார்க்கல. இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையான்னு கேட்டால் அதான் இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு. விஜய் கோயம்புத்தூர் என்னும் நம்பர் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் இவரோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறத JK தமிழ்ங்கிற யூடியூபர் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஓகே, இது என்னன்னா இது நம்ம நண்பர் விஜய் ஓகே போமா வந்துருச்சு. ஓகே, இது என்னன்னா இது நம்ம நண்பர் விஜய் கோயம்புத்தூரோட நண்பர் விஜய் கோயம்புத்தூர் கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தாலே தெரியும் அந்த அக்கௌண்ட் விஜய் கோயம்புத்தூர் அனுப்பியிருக்காரு. இவர் என்ன சொன்னாரு, விஜய் கோயம்புத்தூர் இந்த விஷயத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, மதன் விஷயத்துல தான் அவர் வந்தாரு, என் தெருநாய் கூட அது கனெக்ஷன் இருந்தாருக்குன்னா ஒத்துக்குவேன், இப்படி ஒரு உத்தரவோட என் கனெக்ஷன் சொல்லாதீங்கன்னு சவால் விட்டாரு. அப்ப இது என்னது?
ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு பிரியாணி மேன் ஒரு ரிப்ளை வீடியோ கூட போட்டிருக்கவே மாட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மதன், அவருக்கு ஒரு உரண்டை இழுத்து வச்சிருக்காரு. ஃபாரினில் நார்த்துலலாம் வந்து ஃபேஸ் கேம் வச்சு பண்ணுறாங்க மதன், ஓகேவா? அவங்க வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஆம்பளைங்க தான் வந்துட்டு சரி, ஆம்பளைங்க வந்து கேமிங்கில் இருக்காங்க. அந்த ஆம்பளைங்க ஃபேஸ் கேம் வச்சுட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. அதாவது ப்ரோ, நான் ஆம்பளையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அரை மணி நேரம் அனுப்பிவிட்டினா வச்சு வெறுட்டுன்னு எடுத்து குட்டிமா தான் 2 கொடுப்பேன். ஏன்னா 20 மணி நேரம் ஸ்டீம் போட்டு 1.5 வருஷமாக ஸ்டீம் போட்டு தொடர்ந்து என் ஸ்டாமினாவை பற்றி ஊரலகம் அனைவருக்கும் தெரியும். இவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருங்கிறக்காக இப்போ இவர் சொல்கிற கருத்து வந்து பொய்யா இருக்குங்கிறத நான் சொல்லலை. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டு, இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இர்ஃபான் வியூ வந்து பார்த்தீங்கன்னா பல ஹோட்டலுக்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. இப்படி எடுத்துக்கோங்களேன், அவர் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுற ஹோட்டலில் ஃபுட் நல்லா இல்லைன்னு வச்சுப்போமே, அதை அவரால் எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாரு, அதுக்கு காசும் வாங்கிட்டாரு. ஃபுட் நல்லா இல்லைனாலுமே அவரால் நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது கரெக்டாக நினச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் லாஸ்ட்டாக என்ன ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் வியூ போட்ட ரியாக்ஷன் வீடியோவும் டெலீட் பண்ணிட்டாரு. பிரியாணி மேன் போட்ட வீடியோ யூடியூப்லேயே இல்லை, கடல்லே இல்லையா. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஜெயிலில் இருக்காரு. சார், சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும், பரவாயில்லையா? அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.